முதல் ஆராதனையில் தேவ சமூகத்தில் கூடி வரவும் கர்த்தரை உயர்த்தவும் ஆராதிக்கவும் ஆண்டவர் பாராட்டின எல்லா நன்மைகளுக்காக கர்த்தரை நன்றியோடு கூட துதிப்போமாக. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். கர்த்தர் நல்லவர். வாசிக்கலாம் வேதத்தில் சங்கீதங்களின் புத்தகம் 121ஆம் சங்கீதம் 2வது வசனம். இந்த மாதத்தின் வாக்குத்தத்தத்தை தியானிக்க ஆண்டவர் கிருபை. ஆமென். 121ஆம் சங்கீதம் 2வது வசனம் வாசிக்கலாமா? எல்லாரும் சொல்லி அறிக்கையிட்டு கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அல்லேலூயா. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து. ஆமென். சங்கீதக்காரன் தாவீது சொன்ன இந்த அறிக்கையின்படி, விசுவாச வார்த்தையின்படி ஆமென் கரங்களை உயர்த்தி நாம் எல்லா அந்த காரியங்களை சொல்லி அறிக்கையிடுவோமாக. நீங்கள் என்ன தேவையோடு இருந்தால், என்ன எதிர்பார்ப்போடு இருந்தால், தேவனாகிய கர்த்தர் இந்த காலை நேரத்தில் இந்த வார்த்தையை அறிக்கையிடுகிற எல்லாருக்கும் அவருடைய வசனத்தின்படி வாக்குத்தத்தத்தின்படி அற்புத அதிசயங்களை தேவன் செய்வாராக. கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். சொல்லுங்க, எனக்கு ஒத்தாசை வரும். அல்லேலூயா. எனக்கு நன்மை வரும். ஆமென். எனக்கு உதவி வரும். அல்லேலூயா. யாரிடத்திலிருந்து? கர்த்தரிடத்திலிருந்து. அவர் எப்படிப்பட்டவர்? வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர் அவரே. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா அல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லவர், சகலவற்றையும் உடையவர், சகல அதிகாரம், சர்வ வல்லவர், சகல ஆசீர்வாதங்களும் நிறைந்த ஐஸ்வர்ய சம்பன்னர். நாம் ஆராதிக்கிற தேவனாகிய கர்த்தர். அல்லேலூயா. அவரிடத்தில் இல்லாத நன்மை எதுவுமே இல்லை. அவரிடத்தில் இல்லாத ஆசீர்வாதம் ஒன்றுமே இல்லை. எல்லாம் அவரிடத்தில் இருக்கிறது. எல்லாம் அவருக்குரியது. எல்லாம் அவருடையது. ஆமென். எவரையும் மேன்மைப்படுத்தவும் உயர்த்தவும் அவருடைய கரத்தினால் ஆகும். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. எவரையும் உயர்த்த முடியும் என்றால், எப்பேற்பட்டவர்களையும் ஆசீர்வதிக்க முடியும் என்றால், ஆமென். அவன் சிறியவனோ எளியவனோ ஒன்றுமில்லாதவனோ தரித்திரனோ ஏழையோ பணக்காரனோ எப்பேற்பட்டவனாய் இருந்தால், அல்லேலூயா, அவன் யாராய் எந்த நிலைமையில் இருந்தாலும் தேவன் நினைத்தால் அவனை உயர்த்த முடியும். எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும் என்று அன்றைக்கு ஆடு மேய்த்து கொண்ட ஒரு சிறு வாலிபனை ஆண்டவர் அழைத்து தெரிந்தெடுத்து தேசத்துக்கு ராஜாவாய் சிங்காசனத்தில் உட்கார வைக்க முடியும் என்றால், அவன் சொல்லுகிறான், என்னை உயர்த்தினவர், என்னை மேன்மைப்படுத்தினவர், என்னை ஆசீர்வதித்தவர், என்னை ஆண்டவரை பாதுகாக்கிறவர், நடத்துகிறவர், எவரையும் மேன்மைப்படுத்த அவரால் கூடும். அவன் சொல்லுகிறான், என்னையே கர்த்தர் உயர்த்த முடியுமானால், ஆடுகளின் பின்னே போன என்னையே கர்த்தர் அரசனாக்க முடியுமானால், மாமேன் எல்லாரையும் உயர்த்த ஆசீர்வதிக்க தேவனால் முடியும். கரங்களை உயர்த்தி அவன் தான் சொல்லுகிறான். அந்த தாவீது அறிக்கையிடுகிறான், வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராம், ஆமென், அவரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை நன்மை வரும். ஆமென். இந்த காலை நேரத்தில் இந்த வார்த்தை விசுவாசிக்கிற, இந்த வார்த்தை அறிக்கையிடுகிற, இந்த வார்த்தையை அர்ப்பணிக்கிற, நடக்கிற யாரா இருந்தால் கர்த்தர் இந்த வாக்குத்தத்தத்தின்படி ஆசீர்வதித்து உயர்த்த ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். ஒரு விஷயம் நல்ல கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி, நல்ல சத்தத்தை உயர்த்தி ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஓ glory to God. ஹalleluya. என்னை உயர்த்துகிறவரே, என்னை நடத்துகிறவரே, என்னை பலப்படுத்துகிறவரே, தடைகள் நீங்கட்டும். ஆசீர்வாதமான தடைகள் நீங்கட்டும். அற்புதமான தடைகள் நீங்கட்டும். உயர்வுக்கான தடைகள் நீங்கட்டும். ஆமென். வருமானத்துக்கான தடைகள் நீங்கட்டும். ஆமென். ஹalleluya. ஆண்டவரே, சுகத்துக்கான தடைகள் நீங்கட்டும். ஆமென். ஹalleluya. ஓ ரியானா சங்கரா பலகரமா. ஆமென். இந்த காலத்தில் ஒத்தாசை அனுப்புவாராக. தகப்பனே, என்ன காரியத்தில் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்யணும். தாயே, என்ன விஷயத்தில் கர்த்தர் ஒத்தாசை அனுப்பணும். சகோதரியே, சகோதரா, என்ன சூழலில் கர்த்தர் உனக்கு ஒரு அற்புதம் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார். தாவீது அறிக்கையிட்ட வார்த்தையின்படியே செய்ய கர்த்தர் வல்லவர். ஆமென். உனக்கு ஒரு ஒத்தாசை வரும். உனக்கு ஒரு நன்மை வரும். உனக்கு ஒரு உதவி வரும். ஆமென். நமக்கு ஒத்தாசை அனுப்புகிறவர், வானத்தையும் பூமியையும் படைத்தவர், நமக்கு உதவி செய்ய நினைக்கிறவர். ஹalleluya. தாவீது சொன்னானே, my help comes from above. என்னுடைய உதவி, எனக்கு வர வேண்டிய நன்மை, என்னுடைய ஆசீர்வாதம், ஹalleluya, ஆமென், அது தேவனிடத்திலிருந்து வரும். ஆமென். எனக்கு ஒரு பிரச்சனை, எனக்கு ஒரு தேவை, ஆமென், இல்ல நம்ம குடும்பத்தில் ஒரு தேவை, ஒரு பிரச்சனை, ஆமென், வந்து கேட்கிறாங்க, எனக்கு இது வேணும், எனக்கு இது தேவை,
எனக்கு செய்யுங்க, எனக்கு இந்த ட்ரெஸ் வேணும், எனக்கு இந்த பொருள் வேணும், எனக்கு வீட்டுக்கு இந்த தேவை வேணும். நம்மகிட்ட தான் நம்ம பிள்ளைங்க கேட்கிறாங்க, நாம அல்லது நம்ம வீட்டில் உள்ளவங்க தான் கேட்கிறோம். வாங்கி கொடுக்க முடியுதா, உதவி செஞ்சிட முடியுதா, கொடுத்துட முடியுதா, செஞ்சிட முடியுதா? யோசிச்சு பாருங்க, முடியுது. ஏன்னா நாம குறைவுள்ளவர்கள். வெளிப்படையா நம்ம கிட்ட ஒரு உதவி கேட்கிறோம் வச்சுக்கிறேன், அவங்க நம்ம கிட்ட என்ன நினைச்சு கேட்கிறாங்கன்னா, நம்ம கிட்ட இருக்கு, நம்மளால முடியும், அதை நிறைய வச்சிருக்கிறோம், கொடுத்துருவோம் அப்படி நம்பிதான் கேட்கிறாங்க. நமக்கு தான் தெரியும் அவங்க நினைக்கிற மாதிரி இல்லை. நான் சொல்றது புரியுது? அவங்க நினைச்சிட்டு இருக்க நம்ம கிட்ட நிறைவா இல்ல, அவங்க நினைக்கிற மாதிரி கொடுக்கிற லெவல்ல இல்ல, அவங்க நினைக்கிற மாதிரி நாம அவங்களுக்கு உதவி செய்யற லெவல்ல நாம இல்ல, குறைந்து போயிருக்கிறோம், குறைவுள்ளவர்களா இருக்கிறோம், நாமே இல்லாத நிலைமையில் இருக்கிறோம். மனிதன் குறைவுள்ளவன், மனிதன் இயலாதவன், மனிதன் இல்லாதவன். ஆமென். மனிதனே தேவையோடு இருக்கிறவன். அதனால மற்றவர்களுக்கு, ஏன் குடும்பத்தாரை, பிள்ளைகளை, பெற்றோரை, உடன் பிறந்தவர்களை, ஆனால் நம்மால் நம்முடைய தேவைகளையே சந்திக்க முடியாத சூழ்நிலை இருக்கலாம். ஆனால் நாம இருக்கிறவனோ இல்லாதவனோ, பலனோ பலன் இல்லாதவனோ, ஆமென், இருக்கிறவனோ இல்லாதவனோ, ஆமென், உயர்ந்தவனோ தாழ்ந்தவனோ, அதிகாரியோ அரசாங்க அதிகாரியோ, சாதாரண வேலைக்கார, அரசனோ குடிமகனோ, யாரா இருந்தால், எப்பேற்பட்டவனா இருந்தால், எல்லாருடைய தேவைகளை சந்திக்க நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவராலே முடியும். காரணம், அவர் குறைவுள்ளவர் அல்ல, அவர் நிறைவுள்ளவர், வைத்திருக்கிறவர் சகலவற்றையும் உடையவர். ஆமென். வானத்தை பூமியை படைத்தவர். உம்மிடத்தில் எல்லாம் இருக்கிறது. உம்மிடத்தில் எனக்கு ஒத்தாசை வரும் ஆண்டவரே. இந்த காலகட்டத்தில் கவலைப்படாதீங்க. என்ன தேவை, என்ன பிரச்சனை, உங்களுக்கு என்ன மன குழப்பம், என்ன மன குறை, அல்லேலூயா. காசு பண பிரச்சனையா கர்த்தர் மாற்ற வல்லவர். சரீர பலவீனமா கர்த்தர் மாற்ற வல்லவர். வேலையில பிரச்சனையா கர்த்தர் சந்திக்க வல்லவர். ஆமென். கணவன் மனைவிகளே, எனக்கு பிணைக்கு சமாதான குறைவா மாற்றிவிட குடும்ப தகப்பனா இருக்கிறவர் வல்லவர். உங்கள் தேவை எது வந்தாலும் சந்திக்க கர்த்தர் வல்லவர். அல்லேலூயா. அவர் தான் சகலவற்றையும் அறிந்த தேவன். மனிதர் ஒத்தாசை செய்யாமல் உதவி செய்யாமல் போகலாம், முடியலன்னு சொன்னா ஆமென் மாட்டான்னு சொல்லலாம். கர்த்தரை நோக்கி பார்க்கிற யாரையும் ஆண்டவர் முடியாது, வேண்டாம், மாட்டேன் என்று சொல்லுகிறவர்கள் இதோ இருக்கிறேன், வருகிறேன், தருகிறேன், செய்கிறேன் என்று சொல்லுகிறவர் நம்முடைய தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. தேவன் சகலத்தையும் செய்ய ஆண்டவர் வல்லவர். 124ஆம் சங்கீதத்துல 8ஆம் வசனத்துல இதே சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது அவன் அறிக்கையிடுகிறான் பாருங்கள். ஆமென். 128ஆம் சங்கீதம் 124:8 நம்முடைய சகாயம். நீங்க சொல்லுங்க, அவன் காமனா இல்லாமல் சொல்கிறான். யாருக்கு தேவையோ அவன் சகாயம், உதவி, நன்மை, ஆசீர்வாதம் யாருக்கு தேவையோ அவங்க சொல்லுங்க, என்னுடைய சகாயம். நான் சொல்றது புரியுது? என்ன சொல்லுங்க? என்னுடைய சகாயம். ஆமென். வாசிங்க. என்னுடைய சகாயம் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது. அல்லேலூயா, அல்லேலூயா. சகாயம் அவரிடத்தில் உள்ளது. அது எப்படி பெற முடியுமா? என்ன சொன்னால் கீ என்னது? என்னுடைய நன்மை, உதவி, சகாயம் வானத்தை பூமி படைத்த கர்த்தரிடத்தில் உள்ளது. அதை பெற, அதை அடைய, அதை திறக்க எதை பயன்படுத்தணும்? கர்த்தருடைய நாமத்தை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை, தேவனுடைய நாமத்தை, என் நாமத்தினாலே. ஆண்டவர் என்ன சொன்னார்? யோவான் 15 என் நாமத்தினாலே. 14:17 இவைகள் எல்லாம் வாசிக்கிற பொழுது என் நாமத்தினாலே, என்னாலே இப்படி கர்த்தர் சொல்லி இருக்கிறார். இந்த காலை நேரத்தில் வலது கரத்தை நல்லா சொல்லுங்க பாப்போம். தடைகள் விலகட்டும், கர்த்தருடைய நாமத்தில் ஒரு அற்புதம் நடக்கட்டும். கர்த்தருடைய நாமத்தில் தேவனுடைய வாயை திறந்து சொன்னீங்கன்னா, கேட்டீங்கன்னா நடக்கும். நான் கொண்டையிலேயே கர்த்தரால நடந்துராது. நீங்க சொன்னீங்கன்னா தேவை இருக்கு, சந்திக்கணுமா, பிரச்சனை மாறணுமா, குடும்பத்துல மாற்றம், வேலையில மாற்றம், வியாபாரத்துல மாற்றம், தொழில மாற்றம், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில மாற்றம், ஆமென், சரீரத்துல ஒரு மாற்றம். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தில், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம். ஆண்டவரே சொல்லுங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் ஜெயம்
அல்லேலூயா. இந்த வார்த்தை யாரும் சொன்னீங்களோ மறுபடியும் சொல்லுங்க. அல்லேலூயா ஆமென் சொன்னவங்கள சொல்லுங்க. இந்த நாமத்தை சொல்ல உச்சரிக்கணும். என்னங்க? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். அல்லேலூயா. In the name of Jesus Christ. அல்லேலூயா. ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தடைகள் விலகட்டும், கட்டுகள் உடையட்டும், ஆசீர்வாதம் வரட்டும். நீங்க நல்லா தெரிஞ்சிருந்தான். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்காக வைராக்கிய பாராட்டுகிறது தாவீது. கர்த்தருடைய நாமத்தை அவனும் தூஷிக்க மாட்டான். தாவீது கர்த்தரை தூஷிட்டான் எங்கேயுமே வாசிக்க முடியாது. எவ்வளவு நெருக்கம், எவ்வளவு பிரச்சனை, எவ்வளவு போராட்டம், எவ்வளவு வருத்தம், எவ்வளவு வேதனை, தனிமனிதன் ஆயிட்டான். மனைவி பிள்ளைகள் எல்லாம் கூட எதிரி இருந்து பிடிச்சிட்டு போயிட்டான். அப்ப கூட கர்த்தரை தூஷிக்கல, நொந்துக்கிறவே கிடையாது. அல்லேலூயா. ஆமென். அப்ப கூட நொந்துக்கல. ஆமென். கர்த்தரை தான் சொன்னான், கர்த்தருடைய நாமத்தை தான் சொன்னான், அவரை தான் உயர்த்தினான். 16-17 வயசு 7ஆம் பதத்தாங்க போறான். ஒரு கோலியாத் வந்து, ஒரு பெலிஸ்தியன் வந்து கர்த்தருடைய நாமத்தை நிந்திக்கிறான், தூஷிக்கிறான். கேட்டதான் இவனுக்கு ஒரு 16-17 வயசு கர்த்தருடைய நாமத்தை தூஷித்த உடனே டென்ஷன் ஆயிட்டான். நம்ம டென்ஷன் எதுக்கு வருது? நாம டென்ஷன் ஆகும். அல்லேலூயா. இதுக்கு தேவையான டென்ஷன் ஆகும். ஆனா கர்த்தருக்காக, கர்த்தருடைய காரியத்துக்காக, கர்த்தருடைய நாமத்துக்காக, கர்த்தருக்காக வைராக்கிய பாராட்டுற விஷயத்துல எப்படி இருக்கு? கர்த்தர் பார்க்கிறார். அவர் தான் சொன்னாங்க. அப்ப நீ இருக்க கர்த்தருடைய பிள்ளை சொல்லிட்டு நீ இருக்க. ஆமென். எங்க அக்கா வீட்டுக்காரர், சின்ன அக்கா வீட்டுக்காரர், கொஞ்சம் அவரு ஆண்டவர் மேல நம்பிக்கை உண்டு, விசுவாசம் உண்டு. அவருடைய ஆசை விட்டுட்டு வெளியில் வர முடியாது. என் சபைக்கு வந்து என்ன செய்ய முடியாது. அவரோட ஆசை அதை விட்டு சபைக்கு வந்து என்ன செய்ய முடியாது. ஆனா ஜபத்தில் நிற்பாரு, பயபக்தியை நிற்பாரு, ஜாபம் சொல்லுவாரு. அது கேட்பாரு. மருது அக்கா கொஞ்சம், மருது இந்த குழந்தை கொஞ்சம், மருது அதுக்கு ஒரு ஜோபம்னு சொல்லுவாரு. இவரு நிற்பாரு. ஆனா சபைக்கு வர மாட்டார். வந்தா என்ன செய்ய முடியாது. நான் என்னுடைய இன்பத்தை விட்டு வர முடியாது, சிற்றின்பத்தை விட்டு வர முடியாது. அல்லேலூயா. அப்படிப்பட்டவர். ஒரு முறை இது அவங்க குடும்பம் தெரியும், இப்படி இருக்கிறாரு என்ன அவன் பிள்ளைகளுக்கு தெரியும். ஒரே மகன், 3 பிள்ளைங்க, மகனுக்கு தெரியும், எல்லாரும் தெரியும். ஒரு முறை என்ன வீட்டில் வந்திருக்கும் ஏதோ ஒரு விஷயம் அவருக்கு சொல்லுவாரு. நானும் கொஞ்சம் அவரை, அதாவது கெட்டவாட்டில் இருக்குல்ல, அவங்க மகன், நான் மகன் கிட்ட உங்க அப்பா இப்படிலாம் பண்றாரு, 3 பொம்பளை பிள்ளைங்க, வாழ்க்கைக்காக எதிர்கால நீ ஒரு ஆம்பளை பையன், உங்க அப்பா மாதிரி ஆயிடாத, உங்க அப்பா சரியில்லடா அப்படி இப்படின்னு கொஞ்சம் அவனுக்கு மகன் உணர்வடையணுமே, மகன் எச்சரிப்படையணுமே. மகன் அவன் செஞ்சு போறான், நான் செஞ்சான், நம்ம ஏன் செஞ்சு போயிருக்கோம், அவன் அந்த ரட்சிப்பில் நிற்கணுமே அப்படின்றதுக்காக அவன் சுருக்குன்னு வைக்கிற மாதிரி உங்க அப்பா படலாம் சரி, என்னடா உங்க அப்பா அப்படின்னு. ஆனா அவரு எப்படிப்பட்டவர் தான் சரியில்லை தெரியும், சரியா. ஆனா மகன் கிட்ட தகப்பனை சொல்லி அவர்கிட்ட தகப்பனை திட்டின உடனே அவர் சரியில்லாதவராக இருந்தாலும், எங்க அக்கா மகன் தான் தாய் மாமன், அவர் சரியில்லாதவர் தெரிஞ்சு சரியில்லாத காரியத்தை சொல்லி நீ அப்படி ஆயிராத, உங்க அப்பா இப்படிப்பட்டவர்னு சொன்ன உடனே அவனுக்கு பெருக்கு போனுச்சு. என்னை கண்டா பயப்படுறவங்க தான் இங்க வரைக்கும் எல்லாருமே ஒரு மதிப்பு, என் வீட்டில் நான் முதலட்சி பண்றதுனால, அது அவன் என் மூலம் எல்லாம் ரட்சி பண்றதுனால, அதனால ஒரு பயபக்தி மதிப்பு இன்ன வரைக்கும். அவன் மேல ரொம்ப சொல்லுவாங்க, அப்படி சேர்ப்பான். நான் பெருமைக்கா சொல்ல, என் முன்னாடி யாரையும் கிட்ட உட்காருது, பசங்களாட்ட பெரியவங்களாட்டும் நான் உட்கார, அது கத்துணிக்கிறேன். நானும் அப்படி ஏற்படுத்திக்கிட்டது இல்லை. எனக்கு ரெண்டு அண்ணனுக்கு மூத்தவர் என்னை நீ வாங்க சொல்ல மாட்டாரு, நீங்க வாங்க போன சொல்றாரு. எனக்கு சில ஒரு மாதிரி இருக்கும். ஏன் அவங்க அப்படி கூப்பிடுறாங்கன்னா, என்னை அவங்க மாம்சத்தைப்படி தம்பியா இருந்தாலும் ஆவிக்குரிய விஷயத்துல என்னை இன்னும் கூலியை காணாத பார்க்கணும். அதுக்காக சொல்றேன். நான் எதுக்கு சொல்றேன் கேளுங்க. நான் இப்ப எங்க கொடுத்தாரு எப்படி நினைக்கிறான்னு பாக்குறீங்களா? புரியுதா உங்களுக்கு? என்னை எப்படி கனம் பண்றான்னு பாக்குறீங்களா? உங்களுக்கு புரியுதா? அப்படியெல்லாம் இருந்தாலுமே ஒரு தகப்பனை பத்தி ஒரு மகன் கிட்ட சரியில்லைன்னு கொஞ்சம் சொன்ன உடனே அவன் மைண்ட் என்ன தெரியுமா, இவர் பெத்த தகப்பன அவன் சரியில்லை, ஆனா தகப்பனை எங்கிட்ட தகப்பன் சரியில்லைன்னு சொல்றீங்களான்னு நமக்கு வந்துச்சு. உங்களுக்கு என்ன புரியுது? மகன் ஆமென் தகப்பன் தாயை உணர்வு அவங்க யாரா இருந்தாலுமே ஒரு பெத்த தகப்பனை குறித்து மகன் கிட்ட தான் சரி அவர் அப்படி உண்மைதான். நான் தப்பா சொல்ல இல்லாத சொல்லல, அது
அது எல்லாம் ஊர்வலத்துக்கு தெரியும். உள்ளதான் அவன்கிட்ட சொல்லி ரொம்ப சரியில்லை நீ யாருக்காக அவருக்கு குறித்து சொல்லணும். என்னடா அந்த காரியத்துக்கு சொன்ன உடனே அவனால் என்ன தெரியுமா செய்ய முடியல. எங்க அப்பா சொல்லிட்டாருன்ட்டு நான் இருக்கிறேன்னா அந்த இடத்துக்கு வரமாட்டான். ஒரு 2 ஃபங்க்ஷன் வர போறேன். இது 1 இயர் கேப்ல நான் இருக்கிறேன்னா அவங்க என்ன செய்யல, இதுக்கு இது நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லி கஷ்டப்படுற நானே தான் போன் பண்ணேன். என்னடா தம்பி எப்படி நம்ம தமிழ், என்னடா தமிழ் எப்படி தமிழ்ல நல்லா பேசுறியா, அவன் கேஷுவலா தான் பேசுறது அக்கா மேல இல்லம்மா நல்லா இருக்கா வேலைக்கெல்லாம் போறியா, இல்ல அன்னைக்கு வேலைக்கு போறது இல்லையா, இல்ல போறேன் கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆகும் போது நீ எப்படி இல்லை வேலை வீட்டுக்கு போறது நான் சொன்னது சரியில்லையா, இல்லம்மா டேய் நீ நல்லா இருக்கிறதுக்காக சொன்னேன், நான் சொன்னது பிடிச்சா ஏத்துக்க இல்லைன்னா விட்டுரு, ஆனா மனசுல கசப்போட வருத்தத்தோட இருக்காத, நான் உன்னை நேசிக்கிறேன், நீ நல்லா இருக்கிறதுக்காக அக்கா நாச்சதுக்காக உனக்கு புத்தி சொல்றேன், ஒரு வேளை சொல்ல புத்தி சொல்ல பிடிக்கலன்னா இனிமே சொல்ல மாட்டேன் இல்லம்மா அப்படிலாம் இல்லம்மா அப்படிலாம் நினைக்கூடாமா ஆளை பார்த்தா தெரியாது நான் சொல்ல முடியுதுங்களா, சரி எங்க அக்கா பண்ண தெரியாது பிறக்கிறதுக்கு பண்ணதே தெரியும் நான் சொல்ல முடியுதுங்களா. என்ன சொல்ல தெரியுமா, ஒரு தகப்பனை குறித்து ஒரு மகன்கிட்ட நாம தகப்பன் சரியில்லை என்ற விஷயத்தை அவர் சரிட்டாலுமே ஒரு மகனால் என்ன செய்ய முடியும் ஏற்றுக்கொள்ள சொல்லுங்களா. என்ன தெரியுமா, தகப்பனுடைய பேருக்காக தகப்பனுடைய பேரை இவங்க தப்பா சொல்றாங்கன்றக்காக, ஆமென், தகப்பனுடைய நாமத்தை தூசிக்கிறாங்கன்றக்காக, எங்க அப்பாவை ஏன்டே சரியில்லைன்னு எப்படி சொல்லலாம்ன்றக்காக, ஆமென், அந்த பையனுக்கு அந்த பயராக்கி ஒரு மகனுக்கு அந்த கோபம் நான் சொல்ல புரியுதுங்களா. ஆமென், எந்த பிள்ளைய மகனா இருந்தாலும் தான் நான் சொல்ல புரியுதுங்களா. பெத்த தகப்பன் அப்படின்னு வரும்போது தன் தகப்பனை குறித்து அடுத்த நபர் 3வது நபர் இன்னொருத்தர் தவறாக பேசுகிறார், தானும் தப்பா பேசக்கூடாது. முதல்ல என் தகப்பனை நானே பேசக்கூடாது. ஆமென், தகப்பனை பிள்ளைகள் என்னெல்லாம் எப்படி நடத்தக்கூடாதுன்னு பைபிள்ல ஒரு 10 இடத்துல 10 விஷயம் இருக்கு. இப்ப டைம் சொல்றதுக்கு சமயம் சொல்றேன். தகப்பனை நான் வந்து தூசிக்க கூடாது, தகப்பன் வருத்தப்பட நடக்கூடாது, தகப்பனுக்கு ஏன் பெற்றான்னு கேட்கக்கூடாது, தகப்பனை சபிக்க கூடாது, தகப்பனை அடிக்க கூடாது, தகப்பனை ஆலோசனை தள்ளக்கூடாது. பைபிள் வசனத்தின்படி இன்னும் நிறைய காரியங்கள் 10 விஷயத்துக்கு மேல. அல்லேலூயா, நான் சொல்றது புரியுது. ஆமென், தகப்பன் எல்லாம் இந்த பூமியில வரல, அதனால அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய மதிப்பு கனத்த மரியாதை கொடுக்கணும் வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா, நான் சொல்றது புரியுது. இது எதுவுமே இது எல்லாமே எதுவுமே அவரவர் இருக்கும்போது நமக்கு தெரியாதுங்க, அங்கதான் பிரச்சனையே. நான் சொல்றது புரியுது தெரியுமா. அல்லேலூயா, ஆமென். ஒரு சபையில ஒரு கொஞ்ச காலமா கணவன் மனைவியா பிள்ளைகளா குழந்தைகளா இருந்து சபையில இருந்த அந்த பிள்ளைங்க குழந்தையா சபையில குடும்பம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் சபைக்கு தகப்பனாகத்தான் எப்போதும் இருக்கிறேன், இன்னும் தகப்பனை போலதான் நடந்து கொள்ள விரும்புகிறேன். நான் சொல்றது புரியுது. தகப்பன் சொல்லுகிறவர் நேசிக்கிறவன், அரவணைக்கிறவன், தியாகம் பண்ணுகிறவன், தாங்குகிறவன், ஜெபிக்கிறவன், அக்கறை உள்ளவன், அன்பு காண்பிக்கிறவன், சுமக்கிறவன். ஆனால் அதே சமயத்தில் இதை மட்டும் செய்கிறவன் அல்ல. ஆமென், ஒரு தகப்பன் சொல்லுகிறவன், கண்டிக்கிறவன், ஆலோசனை சொல்லுகிறவன், புத்தி சொல்லுகிறவன், உணர்த்துகிறவன், நான் சொல்றேன் புரியுது, வழிகாட்டுகிறவன், கோலும் தடியும் கையில் வைத்து நடத்துகிறவன் தான் தகப்பன். ஆமென், தடியை மாத்திரம் வைத்துக் கொண்டு நடத்துகிறவனோ கோலை மாத்திரம் காண்பித்து நடத்துகிறவனோ அல்ல. ஆமென், சரியில்லை என்றால் சரியில்லை சொல்லிடும். இன்னைக்கு உங்களுக்கு பிள்ளைகள் என்ன தெரியுமா, இன்னைக்கு இருக்கிற பிள்ளைகள் என்ன தெரியுமா, அந்த காலத்து பிள்ளைகள் அப்பா அம்மா கண்டா பயப்படும், நடுங்கும். அல்லேலூயா, ஆமென். இன்னைக்கு இருக்கிற பிள்ளைங்களா உனக்கு என்ன வேலை பார்த்துக்கோ, காலம் மாறிடுச்சு, உங்களுக்கு என்ன தெரியும், உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. நாம தான் சொல்லி கொடுத்தோம், என்னப்பா நாம தான் என்ன சொல்லி கொடுத்தோம், எல்லாம் சொல்லி கொடுத்தோம். இப்ப என்ன சொல்ல தெரியுமா, உங்களுக்கு எல்லாம் ஒண்ணும் தெரியாது. நான் இன்பிட்வீன்ல அந்த எல்லாமே எங்க அப்பா தான் சொல்லி தந்தாருங்கிற லெவல்ல இருந்தது. அந்த இன்பிட்வீன் குறிப்பிட்ட காலம் என்ன வருது, உங்களுக்கு எதுவுமே தெரியாதுமா, உங்களுக்கு எதுவுமே தெரியாதுமா, ரைட் போகட்டும். இப்ப தெரியாமலே தெரிந்து இருக்கிறது. ஆனால் யார் தெரியுமா, நான் இந்த நிலைமைக்கு இருக்கிறது தகப்பன் தாய். நான் சொல்றேன் புரியுது. இப்ப தகப்பன் சொல்லுற சொல்லி கொடுக்கிறவர், காண்பிக்கிறவர், சுட்டி காட்டுகிறவர், அல்லேலூயா, உணர்த்துகிறவர். ஆமென், புத்தி சொல்லக்கூடிய விதம் சொல்லி புரிந்து கொள்கிற, ஏற்றுக்கொள்கிற, திருந்துகிற, திருத்திக் கொள்கிற வயசு இருக்கிறது. நான் சொல்றீங்களா, எதுல சொல்லி, ஆனால்
சகித்தாள்தான், பரம்பை கையாண்டால்தான் இது புரியும், இது தெரியும் என்றால் பரம்பை கையாள வேண்டும். அது ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை எல்லாம் கிடையாது. என்னைய பொறுத்த வரைக்கும் எனக்கு பொம்பளை அதெல்லாம் வித்தியாசம் கிடையாது. பரம்பை கையாள ஒத்த பிள்ளை என்ன ஆகும், இன்னைக்கு என்ன ஆகும் விட்டீங்கன்னா நாளைக்கு என்னவோ ஆகும். நான் சொல்றேன் புரியுது? ஒத்த பையன் செல்ல கொடுக்கூடாது. 2 இட்லி நான் சாப்பிட்றானா 3 இட்லி சாப்பிடுறதுன்னு சாப்பிட குட்டி கூட வாய் எங்கெல்லாம் வாட்டர் பத்துது பறிச்சு கொண்டு ஆரம்பிக்கணும். நான் சொல்ல புரியுதா? சேட்டை பண்ணுது, மிளகா ஜோம் பண்ண மாட்டேங்குது, சொன்ன பேச்சு கீழ்படி மாட்டேங்குது. ஒரு பரம்பரை இருக்கு வீட்டுல. பரம்பரை பேச தேவையில்லைங்க. விலைக்கு பார்த்து குச்சி கொடுமா, இன்னைக்கு வந்துருக்கு. அதே போல விலைக்கு பார்த்து குச்சிருக்கா, ஈக்கு தொடப்பிருக்கா, தென்னை தொடப்பிருக்கா, விலைக்கு பார்த்து குச்சிருக்கா, எடுத்து பின்பக்கம் திருப்பி கையை பிடிக்கிறேன், பின்பக்கம் திருப்பி பின்னாடி அதுக்கான பின்னாடி சதையை கூட்டி வச்சிருக்காரு. தெரியுமா உங்களுக்கு? ஹலோ, உங்கதான் இருக்கீங்களா? அதாவது பின்னாடி சதையை கூட்டி வச்சிருக்காரு. ஆம்பளை பொம்பளைங்களுக்கு எல்லாத்துக்குமே. ஆமே. அது இப்போ பின்னாடி சீட்லயா இருக்கட்டும், கால்லையா இருக்கட்டும். ஆமே. கண்ட கால் சதை இருக்கு பாருங்க. வாங்கிக்கடா அப்படி அடி தம்பி, அதெல்லாம் விடாது. உன்னை பார்த்து அடி வாங்க மாதிரி தெரியுது. ஆமே. ஆமே. குச்சிதான், விலை பார்த்து குச்சிதான். அல்லேலூயா. ஆமே. விட்டா தீ பிடிக்கிற மாதிரி இருக்கும். சுரீன் ஆனா செகண்ட் தான் இருக்கும். உங்களுக்கு புரியுதா? மணி நேர கணக்கில் வலிக்காது. செகண்ட் அந்த சுரீன் ஒன்று உச்சந்தலை என்ன செய்யும்? அந்த உச்சில் பிடிப்போ மூலக்கு வேலை செய்யும். ஆமே. இது எதுக்கு அடிச்சாலும் தெரியும். அல்லேலூயா. ஆமே. ஒரே ஒரு அது டெய்லி இல்லை, எப்ப பார்த்தாலும் இல்லை. அது எப்ப பார்த்தாலும் அடிச்சீங்கன்னா என்ன ஆயிரும்னா அந்த இடம் மறுத்து போயிடும். அவனே காட்டணும் இந்த பக்கம் அப்படி ஆயிரும். அந்த அளவுக்கு போகக்கூடாது. எடுக்கிட்டா வந்தவன் அந்த அளவுக்கு பார்க்கணும். நான் டைம் கட்ட தம்பி போகும்போது நானா பர்சன்டேஜ் மாட்டினேன். நல்ல பையன் சொன்னோட பாருங்க, ஊழியக்காரன் எப்படி பாட பார்த்தீங்களா தம்பி, உனக்கு போக பரிசு குட் சூப்பர் நல்லா பாடிட்டாங்க. ராகுக்கு எதுவும் மாறல, கீபோர்ட் போட்டேன், கொஞ்சம் வீட்டு மட்டும் தெரிஞ்சிச்சு மாறிச்சு. பட்டைகளுக்கு நான் பாட்டேன். அல்லேலூயா. ஆமென். ஆனா இது போதாது, இது போதாது. இன்னும் நல்லா பாடணும். அடுத்த சர்ச்சில் பாடணும், சனிக்கிழமை பிராக்டிஸ் பண்ணணும். இன்னும் சூப்பரா இருப்பேன். அல்லேலூயா. டாப் லெவல்ல பாடகரா இருப்பேன். அல்லேலூயா. ஆமென். அப்படி இருக்கணும். அல்லேலூயா. நல்லா பாடணும். பிள்ளைகளை பாராட்டணும். தேசத்துல என்ன செய்யணும்? அந்த குறையை சுட்டி காட்டணும். தகப்பன் சில நேரத்துல எல்லாருக்கும் இந்த தகப்பன் குறையை சுட்டி காட்டணும் தெரியுதுனால தகப்பன் பயங்கரவாதியா தீவிரவாதியா, மாமா நல்லவரா தெரியுது, பக்கத்து வீட்டு அங்கிள் நல்லவரா தெரியுது, அந்த பாஸ்டர் சூப்பரா தெரியுது. என்னைக்குமே ஏன் கண்டிக்கிற தகப்பனும் அவன் தான் சரியான தகப்பன். இங்கே வளர்த்து ஆளாக்கி நல்ல கொஞ்சம் உருவாக்கி எல்லா காரியங்களும் புத்தி சொல்லி சிலரோட என்ன தெரியுமா? கொஞ்சம் சிலரோட என்ன தெரியுமா? ஆமே. பிள்ளைங்களை கண்டிங்க பாஸ்டர், பிள்ளைங்க சொன்ன பேச்சு கேட்க மாட்டேங்க பாஸ்டர், கீழ்படி மாட்டாங்க அப்படி பாஸ்டர் சொல்லுன்னு சொல்லி பிள்ளைங்களை சொல்லுங்கன்னு அந்த அப்பா அம்மா வந்து சொல்லுவாங்க. அந்த அப்பா அம்மாவே சில நேரத்துல சரியா இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு யாரை பற்றி சொல்றது? நான் சொல்றது புரியுது? ஆமே. இந்த பிள்ளைங்களுக்கு தகப்படும் தாய் நாங்க தான்னா அவங்களுக்குமே தகப்படும் தாய் யார் தான்? நாங்க தான். இப்ப என்ன ஆகுதுன்னா அப்படி பிள்ளைய ஹலோ அம்மா பண்ண ஒரே குஷி, நான் சொன்ன கேட்கல பார்த்து அடுத்த வாரம் கையில சட்டை போட்டதை வந்து விடுறேன். அடுத்த வாரம் கை காலுக்கு எல்லாருக்கும் சட்டை கால். ஆமே. அவன் அம்மா ஒரே சந்தோஷம், நான் சொன்ன கேட்கல பாஸ்டர், நீங்க சொன்னோன்னே கேட்டுருச்சு. ஓகே ரைட். அப்போ அம்மா என்ன எதிர்பார்க்கிற, தகப்பன் என்ன எதிர்பார்க்கிற, என் பிள்ளை ஒழுக்கம் நான் சொன்னா கேட்கல பாஸ்டர், தகப்பன் நாவிக்கு அப்பா சொன்னா கேட்குது ரைட், நீ சரியில்லை யார் சொன்னாங்க? இதைத்தான் கூப்பிட்டு சொல்லிச்சு, தம்பி உன்னை நீ சரிப்படுத்திக்க, ஏமா உன்னை நீ சரிப்படுத்திக்க. இது என்ன இல்ல பிடிக்கல. இப்போ நான் இப்படிதான் இருக்கிறேன், இதுதான் என் இஷ்டம், நான் இப்படி இருக்கிறது அவருக்கு பிடிக்கல, அவர் இஷ்டத்துக்கு நான் வாழ முடியாது. குடும்பத்தோடு போயிடுச்சு. கேளுங்க, குடும்பத்தோடு என்ன செஞ்சிருச்சு? போயிடுச்சு. போகும்போதே கத்த சொன்னார், இது இப்படித்தான் அவங்க அந்த மாதிரி ஆயிட்டு. கொஞ்ச நாள் கழிச்சு தகவல் தெரியுமா? ஒரே அழுக. உங்களுக்கு தெரியுமா? ஒரே அழுக. யார்
ஆறுதலோ யார் ஆதரவோ அவங்க கிட்ட போயிட்டு நான் கேட்கல தப்பு பண்ணிட்டேன், என் நல்லதுக்கு தான் சொன்னாரு, நான் கேட்கல தப்பு பண்ணிட்டேன், இப்ப நான் திரும்ப வந்தா ஏத்துக்கிறவாரா, எனக்கு போக பயமா இருக்கு, இன்னொரு பக்கம் போனா என்ன சொல்லுவாங்கன்னு யோசனையா இருக்கு. நான் யோசித்தேன் திரும்ப சேர்க்கணுமா, யோசிச்சு சொல்றேன். நான் ஜெபம் பண்ணேன். ஆண்டவர் எனக்கு ஒரு வசனத்தை காட்டினார். அந்த கெட்ட மார்க்கெட் போய் திரும்ப வந்தானே, மனம் திரும்பி எழுப்பி தகப்பன் வீடு திரும்ப போறேன்னு சொன்னானே, என்கிட்ட ஆண்டவர் சொன்னார். அப்ப சொன்னேன், வந்துட்டா நான் மாற மாட்டேன். நான் யார மாற முடியாது. நான் சித்தப்பனாவோ பெரியப்பனாவோ மாமாவோ அங்கிள் எல்லாம் மாற முடியாது. நான் தகப்பனா தான் இருப்பேன். மாற வேண்டிய நீ தான். மாறணும், மாறிடுவேன், மாறி இருப்பேன் என்ன இருக்கா நீ வா. நான் சொல்றது புரியுது. அங்கிளா கண்ணு காணாதா சும்மா நல்லா இருக்க ஒரு பேருக்கா கேட்டு போறவனா இருக்கு நான் விரும்பல. நான் தகப்பன், நான் தகப்பனா தான் விரும்புறேன். உனக்காக நீ அப்பாவோ அங்கிளாவோ மாத்திக்க விரும்பல. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? நான் தகப்பனா தான் இருப்பேன். உன்னால இந்த தகப்பன் கூட இருக்க முடியும்னா என்ன செய்ய வா. இல்லையா வராத. நல்லா யோசித்து நீ மனம் திரும்பிட்ட கர்த்தர் அனுப்புறாரு பார்த்து சொன்னா வா. இப்ப எப்ப புரியும் தெரியுமா? கொஞ்சம் எப்ப புரியும் தெரியுமா? தகப்பன் வீட்டை விட்டு தகப்பனை விட்டு தூரம் போகும்போது அந்த குடும்பத்தை விட்டு நீ எந்த வீட்டு குடும்பத்துக்கு வேணாலும் போகலாம். தகப்பன் தாய் வீடு வீடு தாங்க. ஆமென். வளர்ற வரைக்கும், வாழ்ற வரைக்கும், இருக்கிற வரைக்கும் எல்லா பிள்ளைகளுக்கும் எப்படி தெரியுமா தெரியுது? அப்பா அம்மாவை. ஆமென். சிலரெல்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். நான் தான் இந்த வீட்டை விட்டு போயிட்டேன்னா என்ன ஆனாலும் நான் வரவே மாட்டேன். திரும்பி போன பிறகுதான் கொஞ்ச நாள்லயே ஒரு வாரம், ஒரு மாசம், 6 மாசம் தெரியுது. ஆமென். எங்க அம்மா வீட்டுக்கு போனா தான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கணும், அங்க போனதான் கொஞ்சம் ஆறுதலா இருக்கணும். இங்க கிளிகளையும் பேச்சாங்க, அப்பெல்லாம் தெரியல. இனிமே இங்க வரவே மாட்டாங்களா கூட சொன்ன ஆட்கள்லாம் உண்டு. இப்ப போகாம இருக்கீங்க. என்ன சொல்ல தெரியுமா? ஒரு முறை போயிட்டு கூட எங்க நேரம் விட்டிஞ்சா அடையிறது ஒரே வேலை இருந்தா அப்ப இருக்கும்போது அப்ப என்ன சொல்றேன்னா இன்னொரு வீட்டை சொல்லுதா? நான் என்ன சொல்ல புரியுங்களா? இன்னொரு இடத்துக்கு போகணும்னு தோணுதா? இன்னொரு இடத்தை தேடணும்னு தோணுதா? இன்னொரு இடத்துல ஆறுதலுக்கு வரணும்னு தோணுதா? எங்கதாங்க தோணுது? இருக்கிற காலத்துல தாய் வீடு, தகப்பன் வீடு, அங்க இருக்கும்போது எத்தனை நெருக்கம், எத்தனை சூழ்நிலை, எத்தனை தேவை, எவ்வளவு பிரச்சனை, எவ்வளவு போராட்டம், எவ்வளவு திட்டு ஏற்றி தகப்பட்டா இருந்தாலும் மறுபடியும் ஆறுதல், சமாதானம், சந்தோஷம், உண்மைக்கு தேடுகிற ஒரே இடம் உண்டானால் அது தகப்பன் தாய் இருக்கிற இடம் தான். எத்தனை பேர் புரியுது? கரங்களை உயர்த்தி, கரங்களை உயர்த்தி. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். தகப்பன், ஆமென். தகப்பன் வீடு அப்படிப்பட்டது. தகப்பனுடைய உள்ளம் அப்படிப்பட்டது. தாயுடைய இருதயம் அப்படிப்பட்டது. அல்லேலூயா. அப்ப ஒரு பிள்ளை தகப்பனுடைய நாமம், தகப்பனுடைய பேருக்காக அவ்வளவு வைராக்கியம் பாராட்டுகிற ஒரு நபர், ஒரு பிள்ளை. அல்லேலூயா. தன் தகப்பனை குறித்து இது உள்ளத்துல மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கலாம். நான் சொல்ல புரியுதுங்களா? ஒரு தாயை பத்தி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பிள்ளைக்கு இருக்கலாம். ஆமென். ஆனா வேற யாரோ தான் கட்ட புருஷனே ஆனாலும் சரி, ஆமென், தன்னுடைய சொந்த உறவே தன் பிள்ளைகளை ஆனாலும் சரி, தன் பிள்ளைகளை ஆனாலும் சரி, இவங்க தன்னுடைய அப்பா அம்மாவை குறித்து தப்பா பேசும்போது தன் பிள்ளை ஆனாலும் சரி ஏற்க மாட்டாங்க. உனக்கு என்ன தெரியும் அப்பா பத்தி? இவர் மகன் தான். அவர் சொல்றாரு, இவரிடத்துல சொல்ற உடனே தகப்பன், என் அப்பா பத்தி உனக்கு என்னடா தெரியும்? மகன் சொல்றாரு, அம்மா பத்தி உனக்கு என்ன தெரியும் பேசுறதுக்கு? உங்களுக்கு புரியுதா? தகப்பனுடைய பேருக்காக, நாமத்துக்காக வைராக்கியம் பாராட்டுகிறவன். ஆமென், ஆமென். ஒரு நாள் தாழ்ந்து போக மாட்டான். இந்த தாவீது எப்படி தெரியுமா? அவன் பெற்ற தகப்பன் தாயை விட ஒரு தருணம் சொல்லிப்பான். அதை தாண்டி இந்த தாவீது தன்னை நடத்துகிற, காப்பாற்றுகிற தாயின் வயிற்றிலே அழிந்து போகாமல் உருவேற்படுகிற நாள் முதல் கொண்டு கண்ணு கருத்து கவனமா இருந்து பூமியில தோன்ற பண்ணின நாள் முதல் இந்த நாள் வரைக்கும் பாதுகாத்து நடத்தின தன்னுடைய தேவன், தன்னுடைய தகப்பனாகிய ஆண்டவர் தேவனுடைய நாமத்தை குறித்து ஒரு கோலியால் ஏல பள்ளத்தாக்கிலே கர்த்தருடைய நாமத்தை தூஷித்த போது விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் கர்த்தருடைய நாமத்தை தூஷித்தானே, இவன் தலையை இவனை விட்டு வாங்கி விடுவேன் என்று வைராக்கியம் பாராட்டினவர் இந்த தாவீது. கர்த்தருக்காய், கர்த்தருடைய நாமத்துக்காய் வைராக்கியம் பாராட்டுகிறார். யாரையும் எவரையும் கர்த்தர் ஒரு நாள் கைவிடவே மாட்டார். கரங்களை உயர்த்தி, கரங்களை உயர்த்தி. ஆமென். ஆண்டுடைய நாமம், கர்த்தருடைய நாமம் அவ்வளவு வல்லமை பாதுகாக்க, உயர்த்த, மகிமைப்படுத்தப்பட வேண்டிய ஒன்று. சங்கீதக்காரன் சொல்லுகிறார், அந்த 128 124
முடியும். ஆண்டவருடைய நாமத்தை சொல்லுங்க, உச்சரிங்க, உயர்த்துங்க, ஆராதிங்க, துதிங்க, மேன்மைப்படுத்துங்க, வாழ்த்துங்க. ஹல்லேலூயா. எவ்வளவாய் கர்த்தருடைய நாமத்தை சொல்றீங்களோ, கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துகிறீங்களோ, தேவனுடைய நாமத்தை புகழுகிறீங்களோ, ஆராதிக்கிறீங்களோ, அந்த அளவாய் கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படும். இப்பமெல்லாம் டெய்லி அதிகாலை அந்த ஜெபத்துல கொஞ்ச நாளா நாங்க 100 ஸ்தோத்திரங்களை குறைஞ்சது 100 ஆண்டவருடைய நாமத்தை சொல்லி 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 ஒரு சிம்பிளா தெரியலாம். யாரோ ஒருத்தர் துதிக்கிறவங்க, நானே உட்கார்ந்து துதிக்கிறேன் அவங்க சொல்லுங்க தெரியாமல் அந்த நாமத்தை சொல்லி உயர்த்த 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 பலி செலுத்த 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 அற்புதம் ஆசீர்வாதம் சொல்லுகிறவங்களுக்கு கேட்கிறவங்களுக்கு அந்த வீட்டுக்கு நன்மை வருகிறது என்கிறதுனால் கர்த்தருடைய நாமத்தை சொல்லி துதித்துக் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. காலையில கர்த்தருடைய நாமத்தை சொல்லி துதிக்கிறோம், ராத்திரி ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லி துதிக்கிறோம். அல்லேலூயா. வசனத்தை வாசிக்கிறோம். நீங்களும் இணைத்துக் கொள்ளுங்கள். காலையில 5:30 மணிக்கு துதி ஆராதனை அவருடைய நாமத்தை சொல்லி துதிக்கிறோம். ராத்திரி 9:30 மணிக்கு அவருடைய வசனத்தை வாசித்து கர்த்தருடைய நாமத்தை துதிக்கிறோம். அந்தந்த வீடுகளில் அற்புதம், அந்தந்த வீடுகளில் சுகம், ஆரோக்கியம், நன்மை வருகிறது. அல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் உங்களுக்கு ஒரு ஒத்தாசை காத்திருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். வந்தாலும் வரும், வராட்டாலும் போயிடும்னு சொல்லலங்க. தாவீது வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் எனக்கு ஒத்தாசை சொல்லுங்க வரும், நம்பிக்கை வரும், உறுதி வரும், அசையாத அந்த விசுவாசம் வரும். வருமா சொல்லுங்க, வருமா? யாருக்கு தெரியுங்களா? வரும் வரும். ஆமென். எனக்கு ஒத்தாசை வரும். எப்படி வரும் தெரியுமா? எப்படி வழி சொல்லிட்டு போயிருக்கோம் பாருங்க. கர்த்தருடைய நாமத்தினாலே வரும், கர்த்தருடைய நாமத்தினாலே வரும். ஆண்டவருடைய நாமத்தை அதிகமா எவ்வளவு துதிக்க முடியுமோ சொல்ல முடியுமோ ஆமென் சொல்லுங்க சொல்லுங்க, உயர்த்துங்க உயர்த்துங்க, மகிழ்ப்படுத்துங்க. கர்த்தருடைய நாமத்தை சொல்லி சொல்லி உயர்த்த உயர்த்த ஆராதிக்க ஆராதிக்க துதிக்க 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 விடுதலை வரும். ஆமென் ஆமென். நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலின் ஆமென் சேனைகளுடைய கர்த்தருடைய நாமத்தில் வருகிறேன். அல்லேலூயா. அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு ஒத்தாசை தேவைப்பட்டது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கோலியாத் என்கிற எதிரி சத்துருவிடத்தில் விடுதலை, ஆமென், விடுதலை தேவையாக இருந்தது. உங்களுக்கு விரோதமாய் நிற்கிற உங்களுடைய ஆசீர்வாதத்துக்கு, உங்கள் நன்மைக்கு, உங்கள் சுகத்துக்கு, உங்கள் உயர்வுக்கு, ஆமென் ஆமென், இஸ்ரவேல் குடும்பங்களுடைய எதிர்கால நன்மைக்கு தடையா இருக்கிறது என்ன? எந்த கோலியாத், எந்த சத்துரு, எது தடையா நிற்குது? இந்த காலை நேரத்தில் கர்த்தர் ஒத்தாசை அனுப்ப விரும்புகிறார். கவனிங்க, ராஜாவாகிய சவுலால செய்ய முடியல, தாவீதுடைய சகோதரர்களால செய்ய முடியல, போர் சேவர்களால செய்ய முடியல. கர்த்தருடைய நாமத்தை சொன்ன உயர்த்தின, ஆமென், நீயோ நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தில் வருகிறேன் என்று கர்த்தருடைய நாமத்தை நோக்கி பார்த்த சொன்ன கர்த்தருடைய நாமத்தை ஆமென் உறுதியாக அறிக்கையிட்ட அந்த தாவீதினாலே முடிந்தது. அவன் அதனால தான் சொன்னான், நான் கர்த்தருடைய நாமத்தில் வர்றேன். ஆமென். கோலியாத் உங்களுக்கு இது கோலியாத். உங்க சமாதானத்தை கெடுக்கிற கோலியாத் எது? உங்க பலவீனத்தை உங்களுக்கு பலவீனத்தை கொண்டு வர கோலியாத் எது? உங்க குடும்பத்துல பிரச்சனை கொண்டு வர கோலியாத் எது? ஆசீர்வாதத்துக்கு தடையா இருக்கிற கோலியாத் எது? இந்த கோலியாத்தினால இஸ்ரவேல் ஜனங்களால நிம்மதியா வாழ முடியல. ஆமென். டெய்லி வந்து எடுத்துறணும், டெய்லி வந்து எடுத்துறணும். இவங்களால நிம்மதியா வாழ முடியல, விடுதலையா வாழ முடியல. உங்க நிம்மதியை கெடுக்கிற, அவன் விடுதலை தடையா இருக்கிற அந்த கோலியாத் யார்? எழுப்பிக்கலாமா? இந்த காலை நேரத்தில் அந்த கோலியாத் எது? பிரைஸ் காட். கர்த்தருடைய நாமத்தில் 124:8 அறிக்கின்றது போல, ஆமென், வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்திலே எனக்கு விடுதலை, ஆசீர்வாத, நன்மை வருகிறது. ஆமென். ஹalleluya. ஆவியானவருடைய நடத்தை சொல்றார். அந்த கோலியாத் அந்த காலை நேரத்தில் வீழ்ந்த தேவன் நமக்கு கிருபை செய்வாராக, பலன் தருவாராக, அற்புதம் செய்வாராக. எல்லா கர்த்தருடைய நாமத்தை சொல்லி ஒரு 2 நிமிஷம் தான், 2 நிமிஷம் தான் நல்ல ஆவியில நிரம்பி நானும் கர்த்தருடைய நாமத்தில் வருகிறேன். எனக்கு அந்த நாமத்தில் விடுதலை உண்டு, எனக்கு அந்த நாமத்தில் ஆசீர்வாதம் உண்டு, எனக்கு கர்த்தருடைய நாமத்தில் ஆசீர்வாதம் உண்டு, தடைகள் விலகும். ஓ ரியாந்தன ஷக்குரபா லகதரபா. ஹalleluya ஹalleluya. கர்த்தருடைய நாமத்தை சொல்லுங்க. இப்ப விடுதலை கர்த்தர்